ஹலோ வீவர்ஸ், மகாநதியின் அப்புறமும் காவேரிக்கு திடீர்னு ரொம்ப உடம்புக்கு முடியாத போயிடுது. ஏன்னா விஜயை பற்றி யோசிப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு அவங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு மயக்க மூட்டால விழுந்துருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணுறாங்க. சாரதா இருந்துட்டு காவேரி, என்ன காவேரி இப்படி ஆகிப்போச்சுன்றாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, லேசாக மயக்கம் தான்றாங்க. இங்கே பாருங்க, இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கேவே வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலே எனக்கு ஒரு டே வந்து அவங்க அட்மிட் ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிம்மா, காவேரியுடைய நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க, இருக்கட்டும்னுவாங்க. அவங்க ஏன் அட்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அந்த டைம்லயாச்சும் காவேரி கிட்ட நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சாரதாவை மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியவே தூங்கிடுவாங்க. உள்ளே போயிட்டு காவேரி கிட்ட வந்து பேசிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு இது மாதிரி ஆன விஷயம் தெரிஞ்சுதான் நான் பதில் அடிச்சுட்டு வந்தேன்றாங்க. காவேரி, டைம் சாப்பிடக்கூடாதா, இதுக்காக எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஆமாம், எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் போய் சேர்ந்து சேட்டும் சந்தோஷமாக தானே இருப்பீங்கன்றாங்க. போதும் நிப்பாட்டேன்னு காவேரியுடைய அந்த வாய்க்கிட்ட வந்து கையை வச்சுக்கிறாங்க. நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அந்த நிமிஷம் நான் செத்து போயிடுவேன் காவேரி. இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாது. நீ தாண்டி என்னுடைய நாடி நரம்பு மூச்சு காத்து எல்லாமே நீ தான் அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்றாங்க. விஜய் சொல்ற விஷயங்களை கேட்டு காவேரியுமே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.